ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கோம்ல. நம்ம ஒரு தலைப்பின் அடிப்படையில பார்த்து கொண்டிருக்கோம், எப்படி ஒரு இருதயம் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு, ஆண்டவருடைய காரியங்களை நம்ம தியானிக்கிறதுக்கு நம்ம இருதயம் ஆயத்தமான ஒரு இருதயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமா இன்றைக்கு ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறார், நான் காலையிலே ஆயத்தமாகி நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்காக காத்திருப்பேன்னு சொல்லி இங்க எழுதியிருக்கிறார். இவரை போலதான் நம்மளும் இருக்கணுங்க. எப்படி தாவீது சொல்றான், எப்போ இரவு முடியும், எப்போ பகல் தொடங்கும், நான் போய் ஆண்டவருடைய ஆலயத்துல உட்காரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆவல் தாவீது இடத்துல காணப்பட்டது. கர்த்தர் அவனிடத்துல நடந்தது, நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் அவனிடத்துல நேரடியாய் பேசினார். அது மட்டுமல்ல, தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவன் தவறு செய்த போதும் அவனிடத்துல கர்த்தர் கண்டித்து அவனிடத்துல உணர்த்துகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்மளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இப்படி ஆயத்தமாகி, ஆண்டவரே உங்க வார்த்தை என்னப்பா, இந்த நாள்ல நீங்க எதை என்னுடைய வாழ்க்கையில செய்ய போறீங்க, உங்க சித்தம் தான் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்காய் நம்ம காத்திருக்கும் போது, நம்மை மீறி நம்ம தவறு செய்தாலும் கர்த்தர் அதை திருத்த வல்ல தேவனா இருக்கிறார். நமக்கு உணர்வூட்டுகிற வல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த இரவு வேளையில நம்ம ஒரு பொருத்தனையோட படுப்போம். ஆண்டவரே, காலையில எழுந்து உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கணும், நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க சொல்லி ஆவியானவருடைய உதவியை கேட்போம். நம்மளுடைய இருதயம் ஆயத்தமாகி, அதாவது இரவு முடிந்து விடியற் காலையில அவருடைய வார்த்தைக்காய் ஆயத்தமாகி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த அவர் வல்ல தேவனாயிருக்கிறார். நம்மளுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, தாவீது காலையிலே தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி, ஆண்டவரே உமக்கு நேரே வந்து காத்திருந்தாரே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக அவர் காத்திருந்தாரே, அதை போல ஒரு தாகத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற அந்த ஒரு தாகத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. அப்பா, எத்தனோ முறை ஆண்டவரே எங்களோட சொந்த அலுவல்களுக்காக ஆண்டவரே விடியற் காலம் ஆண்டவரே உண்டாகிறதுக்கு முன்பாகவே நாங்க எழுந்திருக்கின்றது உண்டு ஆண்டவரே. ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கோ, ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கோ, ஒரு திருமணத்துக்கோ ஆண்டவரே நாங்க விடியற் காலத்துல எழுந்தது உண்டு. ஆனா உங்களுடைய வார்த்தை கேட்கறதுக்கு நாங்க உட்கார்ந்தது கிடையாது ஆண்டவரே. இன்றைக்கு நீ சொல்லி கொடுத்த போதனைக்காய் நன்றி. தாவீதை போல விடியற் காலத்துல உங்களுடைய பாதத்திலே தயாராகி ஆயத்தமாகி வந்து உட்காரக்கூடிய அந்த ஒரு சாக்கியத்தை ஆவியானவரை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவீராக. அப்பா, நீர் எங்களை எழுப்புங்க ஆண்டவரே. காலை எழுந்து ஆண்டவரே உம்முடைய அநாதி வார்த்தைகளுக்காய், உம்முடைய சுத்தமான வார்த்தைகளுக்காய், உண்மையுள்ள வார்த்தைகளுக்காய், உம்முடைய சுத்தமான வார்த்தைகளுக்காய் நாங்கள் அமர்ந்து உட்காரும் போது என் கர்த்தர் எங்களோடு உறவாட நீர் விரும்புகிற தேவன் ஆண்டவரே. எங்களோடு தாவீதோடு உறவாடின தேவன் எங்களோடும் உறவாடுகிறதே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு இடைப்படுங்க. அப்படி வசனம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எரேமியா 33:3 நீங்க சொன்னீங்களே, அதே போல ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் ஆண்டவரே எங்களுக்கு அறியாததும் தெரியாததுமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றப் போகிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இரவுல உறக்கம் இல்லாமல் ஆண்டவரே பலவீனமாய் ஆண்டவரே யார் யார் ஃபீல் பண்றாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் என் கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீரேகளோடு இருந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.